உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை பேரங்குளம் அருகே தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக கூறி அவருடைய உறவினர்கள் தனியார். வணக்கம், இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். தேனி மற்றும் சிவகங்கையில் அடுத்தடுத்து 2 மூதாட்டிகளை கொன்று பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 25 நாட்களில் தனிமையில் வசித்து வந்த முதியவர்களை குறிவைத்து நகை மற்றும் பணத்திற்காக நடந்த 8 படுகொலைகளின் பின்னணி என்ன? சென்னை புழல் சிறை வாசலிலேயே ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி காரில் கடத்தப்பட்டுள்ளார். மெரினா பகுதியில் கஞ்சா விற்பனை மற்றும் மாமூல் தகராறில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்ந்து வருவது சிறிய இடைவேளை. மும்பையில் இருந்து கொரியரில் போதை மாத்திரை வாங்கி சென்னையில் விற்ற கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காலையில் மாணவர், மாலையில் கொரியர் பாயாக சுற்றி வந்து போதைப் பொருள் விற்றவர் சிக்கியது எப்படி? தேனி அருகே காணாமல் போன 2 சிறுவர்கள் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். புறா பிடிக்க அழைத்துச் சென்று 2 சிறுவர்களையும் கிணற்றில் தள்ளி கொன்றதாக சந்தேகத்தின் பேரில் இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதன் பின்னணி என்ன? ஆன்லைன் வர்த்தகத்தில் 6 வாரத்தில் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதுமாக ஒரு மோசடி கும்பல் 1.78 கோடியை சுருட்டியுள்ளது. படித்த பெண்களை குறிவைத்து மோசடி செய்த கும்பல் சிக்கியது எப்படி? தொடர்ந்து வருவது சிறிய இடைவேளை. பிரதேசத்தில் ஆடு ஜீவிதம் பட பாணியில் இளைஞர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்திருக்கிறது ஒரு கும்பல். வேலைக்கு பயிற்சி தருவதாக பணம் வாங்கி போலி முத்திரை தாள்களில் கையெழுத்து பெற்று அடித்து உதைத்து துன்புறுத்தப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? மருத்துவருடன் தனிமையில் இருந்த புகைப்படங்களை காட்டி மிரட்டி 2 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக செவிலியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனால் சிகிச்சைக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக செவிலியர் பதில் குற்றச்சாட்டை வைத்திருப்பதன் பரபரப்பு பின்னணி என்ன? லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இந்திய மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய மாணவருடன் ஏற்பட்ட பழக்கம் இளம்பெண்ணின் உயிரை பறித்தது எப்படி? நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.